ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயதுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய பயோட்டின், அதாவது விட்டமின் B7 அதிகம் இருக்கக்கூடிய 10 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், 3 நல்ல மாற்றங்கள் இந்த விட்டமின் B7 சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயோட்டின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா விட்டமின் B7 தான். இது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய சிக்கலான பி விட்டமின்களில் ஒன்று. மிகச்சிறிய அளவு உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய இது 60 வயசுக்கு அப்புறமும் சருமத்துக்கும் கூந்தலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானது. அப்படிப்பட்ட பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பயோட்டின் அப்படிங்கிறது 60 வயசுக்கு அப்புறமும் மூளை, கண்கள், தோல், முடி, நகம், கல்லீரல், நரம்பு மண்டலம் இப்படின்னு எல்லாத்தோட ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானது தான். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு இந்த பயோட்டின் முக்கியம். உடம்புல தசை ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கும் பயோட்டின் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் பயோட்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், முட்டை. சமைச்ச முழு முட்டையில் 10 மைக்ரோகிராம் அளவுக்கு பயோட்டின், அதாவது விட்டமின் B7 இருக்குது. முட்டையோட மஞ்சக்கருவில் தேவையான அளவு பயோட்டின் இருக்குது. இது அமினோ அமிலத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு புரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். புரதம் இருக்குல்ல, அது தசை வளர்ச்சிக்கு உதவுது, ஆற்றல் உற்பத்திக்கு கூட உதவக்கூடியதாக இருக்குது. முட்டையில் துத்தநாகம், அயோடின், செலினியம், விட்டமின் A, விட்டமின் D இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. ஆரோக்கியமான தைராய்டு செயல்பாடு, முழு நாளமில்லா அமைப்புக்கு நன்மை பயக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் முட்டையில் இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா கூடுதல் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்காம முட்டையோட மஞ்சக்கருவோடு சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான பயோட்டின் அப்படியே கிடைக்கும். 60 வயது ஆனவர்களுக்கு இந்த பயோட்டின் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், பருப்பு வகைகள். பட்டாணி, பீன்ஸ், பருப்பு வகைகள்லாம் புரதம், நார்ச்சத்து, ஏராளமான நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. பயோட்டின் ஆதாரங்களில் வேர்க்கடலை, சோயா பீன்ஸ் ரொம்ப முக்கியமானது. வறுத்த வேர்க்கடலையில் 1 ounce அளவுக்கு எடுத்துக்கிறப்பயே நமக்கு தேவையான பயோட்டின் அப்படியே கிடச்சிரும். பருப்பு வகைகள் பொதுவாக வேக வைக்கப்பட்டு அப்படி இல்லைன்னா சாலட்டுகள் மூலியமாக நம்ம சாப்பிடலாம். வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோன்னா அது பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்றதுனால நமக்கு பயோட்டின் கிடைக்கும். தேர்ட் ஒன், கீரைகள். 60 வயசுக்கு அப்புறம் விட்டமின் B7 அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா கீரையை சொல்லலாம். 1/2 கப் வேக வச்ச கீரையில் 0.5 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. கீரையில் விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, குளோரோஃபில் இதெல்லாம் நிறையவே இருக்குது. இரும்பு சத்து அதிகம் கொண்டது அப்படின்னாலும் கீரையை சொல்லலாம். கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வயதான செயல்முறையை மெதுவாக மாற்றுறதுக்கும் கீரை பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எல்லா பச்சை இலை காய்கறிகள் போல தான் இயற்கை முறையில் ரசாயனம் இல்லாததாக இருக்கக்கூடியது இந்த கீரைகள். கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து 250லேருந்து 1000 மில்லிகிராம் விட்டமின் சியோட சேர்ந்து இரும்பு உறிஞ்சுதலை மேம்படுத்துறதன் மூலமாக இரத்த சோகையை 60 வயசுலையும் தடுக்க உதவுது. கீரையை சூப்பாக்கி குடிக்கலாம், பொரியலாக்கி சாப்பிடலாம், குழம்பு வச்சு கூட எடுத்துக்கலாம், கீரை போண்டா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன், ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி 1/2 கப் அளவில் எடுத்துக்கிறப்பயே நமக்கு 0.4 மைக்ரோகிராம் அளவுக்கு பயோட்டின் கிடச்சிரும். ப்ரொக்கோலியில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். எலும்பு, சரும ஆரோக்கியத்தை 60 வயசுக்கு அப்புறம் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் K முக்கியம். இந்த விட்டமின் K கூட ப்ரொக்கோலியில் இருக்குது. ப்ரொக்கோலியில் விட்டமின் சியோடையே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பல வகையான புற்றுநோயை தடுக்க உதவுது. ப்ரொக்கோலியை கிரேவியாக சமைச்சு சாப்பிடலாம், சாலட்டில் கூட சேர்த்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன், பால். 1 கப் பாலில் 0.3 மைக்ரோகிராம் அளவுக்கு விட்டமின் B7 அதாவது பயோட்டின் இருக்குது. ஆரோக்கியமான எலும்புகள், பற்களை உருவாக்குறதுல கால்சியம் சத்து ரொம்ப முக்கியமானது. புரதம், தாதுக்கள் இது எல்லாமே பாலில் நிறையவே இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, அது தசை, திசுக்களை சரி செய்ய உதவுது. பொட்டாசியம் இருக்குல்ல, அது ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறதன் மூலமாக இதயத்தை பாதுகாக்குது. 60 வயசு ஆயிடுச்சுனாலே தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது ஆழ்ந்த தூக்கத்துக்கு கூட உதவியாக இருக்கும்.
6th ஒன் யோகட். ஒரு கப் யோகட்டில் வெறும் தயிரில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. இதில் கால்சியமும் நல்ல அளவில் விட்டமின் டியும் இருக்குது. விட்டமின் டி குறைபாடு ஆயிடுச்சுன்னா முடி உதிர்றது, பலவீனம் இதெல்லாம் வந்துடும். அதையும் அலட்சியம் செஞ்சோன்னா கடுமையான பிரச்சனைகளை கூட உருவாக்கிடலாம். காலையில் உணவுக்கு பிறகு இதை சிற்றுண்டியாக கூட எடுத்துக்கலாம். தயிரில் உங்களுக்கு பிடிச்ச பழத்தை சேர்த்து கூட சாப்பிடலாம். பாலில் இருக்கக்கூடிய புரதம் தசைகளையும் திசுக்களையும் சரி செய்ய உதவுது. பொட்டாசியம் இருக்குல்ல, அது ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதன் மூலமாக இதயத்தை பாதுகாக்குது. நீங்கள் தினைக்கும் யோகட் எடுத்துக்கிறப்ப பாலில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். 7th ஒன் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் அதாவது விட்டமின் B7 இருக்குது. வாழைப்பழங்கள் பொட்டாசியத்தோட அளவும் நிறையவே இருக்குது. இது ஆற்றல் ஊக்கத்தை நமக்கு தருது, செரிமான ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்துது. வாழைப்பழங்களை காலையில் உணவுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தியாக கூட எடுத்துக்கலாம். 8th ஒன் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, கரோட்டினாய்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இது பயோட்டின் நிறைந்த ஒரு காய்கறி கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். அரை கப் இந்த சக்கரவள்ளி கிழங்குல 125 கிராம் அளவில் 2.4 mcg அப்படிங்கிற பயோட்டின் இருக்குது. அதாவது சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாப்பிடலாம், தோசையாக சுட்டு கூட சாப்பிடலாம். இந்த கிழங்கை நேரடியாக தீயில சுட்டு கூட நீங்கள் தோல் உரிச்சிட்டு சாப்பிடலாம். 9th ஒன் காளான். ஊட்டச்சத்து நிறைந்தது அப்படின்னா காளானை சொல்லலாம். இதில் ஏராளமான பயோட்டின் இருக்குது. இது ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அள்ளித்தரக்கூடியதாகவும் இருக்குது. ஊட்டச்சத்துக்களோட உள்ளடக்கமும் பயோட்டின் உள்ளடக்கம் கொண்டது அப்படின்னா காளானை சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய பட்டன் காளானில் 120 கிராம் அளவில் 2.6 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. ஒரு கப் அதாவது 70 கிராம் பட்டன் காளானில் 5.6 மைக்ரோகிராம் பயோட்டின் அதாவது விட்டமின் B7 இருக்குது. இந்த காளானை நம்ம கிரேவியாக செஞ்சு சாப்பிடலாம், வெறுமனை வதக்கி கூட சாப்பிடலாம், சாலட்டுகளில் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப 60 வயசுக்கு அப்புறமும் நமக்கு தேவையான விட்டமின் B7 சத்து அப்படியே கிடைக்கும். 10th ஒன் விதைகள். விதைகள் நார்ச்சத்து நிறைந்தது, நிறைவுறா கொழுப்பு, புரதத்தோட நல்ல ஆதாரமும் கூட தான். பயோட்டினை நம்ம உடலுக்கு வழங்குறதுல இந்த விதைகள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அளவை பொறுத்து இதோட நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வறுத்த சூரியகாந்தி விதைகள் 1/4 கப் அளவில் 2.6 மைக்ரோகிராம் அளவுக்கு பயோட்டின் இருக்குது. வறுத்த பாதாம் எடுத்துக்கிட்டோன்னா 30 கிராம் அளவில் எடுத்துக்கிறப்பயே 15 mcg அளவு பயோட்டின் கிடைக்கும். இந்த விதைகளை பச்சையாக கூட எடுத்துக்கலாம், சாலட்டுகளில் தூவி சாப்பிடலாம். 11th ஒன் அவகேடோ. இதில் போலேட், நிறைவுறா கொழுப்புகளோட நல்ல ஆதாரம் இருக்குது. அதனால பயோட்டின் ஆதாரம் கொண்டவை அப்படின்னாலும் இந்த அவகேடோவை சொல்லலாம். நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய அவகேடோவில் 200 கிராம் அளவில் குறைஞ்சது 1.85 மைக்ரோகிராம் பயோட்டின் விட்டமின் B7 இருக்குது. இந்த அவகேடோவை பச்சையாக சாப்பிடலாம், ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்புகளும் பயோட்டினும் அவகேடோவில் நிறையவே இருக்குது. நீரில் கரையக்கூடிய விட்டமின் B7 இருக்குல்ல, அதாவது பயோட்டின் உடல் உணவில் இருந்து பெறுறது ஆரோக்கியமானதாக இருக்கும். இதோட பற்றாக்குறை பயோட்டின் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக இதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஆரோக்கியமான உடல், சருமம், முடி இந்த 3ஐயும் 60 வயசுக்கு அப்புறமும் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயோட்டின் சத்து அவசியமான ஒன்றா அமையும். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமும் நம்ம உடம்புக்கு தேவையான பயோட்டின் அதாவது விட்டமின் B7 சத்தை தரக்கூடிய 11 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த உணவுகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.